சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நேந்திர பழம் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நேந்திர பழம் வந்து நான் 1 கிலோ அளவுக்கு 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி அதை சின்ன சின்ன ஸ்லைஸாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறணும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி இதவே இப்போ நான் 3 பீஸாக கட் பண்ணுறேன். பாதியை வந்து இதை 5 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட தேவையை பொறுத்து நமக்கு எப்படி வசதியோ அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீளமாக போடலாம். நீளமாக போட்டால் பாத்திரம் பத்தாது, அதனால் வந்து நான் 2 கட் பண்ணிக்கிறேன். இது வந்து இதை அப்படியே ஃபுல்லாகவும் உரிச்சிட்டு நீளமாக நம்ம வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து 2 கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மாவு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அரிசி மாவு இருந்துச்சுன்னா, நம்ம அரைச்சி வச்சா அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டோன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒன்றா மாவில் முக்கி போடும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். பழம் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும். இது வந்து நேந்திரம் பழம். நம்ம வேறு எந்த பழத்துலையாவது நம்ம இது மாதிரி செய்யலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நேந்திரம் பழங்கும்போது ஒரு படி மேலே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து லைட்டாக அந்த மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து கலந்துக்கலாம். அப்படின்னா தான் அந்த கலர் வந்து நமக்கு நல்ல மஞ்சள் கலரில் கிடைக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். கிடச்சிச்சின்னா நேந்திரம் பழம், கிடைக்கலைன்னா நீங்கள் வேறு பழம் கூட பெரிய பழம் இருக்கும், பச்சை பழம்லாம் இருக்கும், அதுக்குள்ளே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கூட நீங்கள் நேந்திரம் பழம் கிடச்சதுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழம் வந்து ரொம்ப சத்தான பழம். இதில் நம்ம ஒன்று சாப்பிட்டாலே ஒரு நேரம் சாப்பாடுக்கு சரியாக போயிடும், அந்த மாதிரி உள்ளது. நல்ல சத்தான பழம். ஆனால் நீங்கள் வந்து இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கிறது தான், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து கிப்பி கேரளா சமையல். மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியான பதத்திலே இருக்கணும். நம்ம இது பாருங்கள், முக்கி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அளவுக்கு மாவு வந்து கலக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நிறைய பேர் நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி கமெண்ட்டு எப்பவும் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் உங்கள் பிடிச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் கொடுங்க, பிடிக்கலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த இடியப்ப வீடியோ வந்து நல்ல கமெண்ட் வந்திருக்கு, எல்லோரும் நல்லா பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.